ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டில் லைன் போர்டில் இருக்குது. வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வட்டத்துட்டு மையம் தான் ஓன்னு சொல்கிறாங்க. ஏபிங்கிறது வந்து வட்டத்தின் விட்டம்னு சொல்கிறாங்க. அதே நேரம் டிஓபிங்கிற கோணம், இந்த கோணம் 150 பாகைன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், டிசிபிங்கிற இந்த கோணம் எத்தனை பாகை? நமக்கு தெரியாத கோணங்களை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் கோணம். சரியா? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது சொன்னால், இதில் வந்து நமக்கு தெரியக்கூடியது ஏஓபிங்கிறது விட்டமாக இருக்குமா இருந்தால் இது அரைவாசி ஆரை, அதாவது ஏஓங்கிறது வட்டத்தின் ஆரை, அதே மாதிரி பிஓங்கிறதும் வட்டத்தின் ஆரை, ஓடிங்கிறதும் வட்டத்தின் ஆரை. இவங்க 3 பேரும் சமனான பக்கங்களாக தான் இருப்பாங்க. 3 பேரும் சமனான பக்கங்கள். நமக்கு தெரியும் முக்கோணிகளில் அதுவும் இருசமபக்க முக்கோணியில் சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் சமன். நான் சொன்னேன் ஏஓங்கிறதும் ஓடிங்கிறதும் வட்டத்தின் ஆரைகள். அப்படியான ஆரைகள் அதாவது நீளத்தில் சமனா இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன்னு சொன்னா, இந்த பக்கத்துக்கு எதிரான கோணம் இந்த கோணம். அப்ப இந்த கோணம் வையா இருக்குமா இருந்தா, இதுவும் சமனான பக்கங்கள். அப்ப இந்த பக்கத்துக்கு எதிரான கோணம் அப்ப இவரும் என்ன இருக்கணும்? வை பாகையா தான் இருக்கக்கூடாது. ஸோ இவங்க 2 பேரும் வை. ஓகே தானே? இப்ப பார்த்துக்கோங்க, இவங்க 2 பேரும் வையா இருக்கும் பொழுது இவர் என்னவா இருப்பாரு அப்படின்னா, ஏஓடிபிங்கிறது வந்து வட்டத்தின் விட்டம், ஒரு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் மிகை நிரப்பி 180 பாகையா இருக்குமா இருந்தா, இவர் 150 பாகை. இவர் எத்தனை பாகையா இருப்பாரு? 180ல இருந்து 150 போகும்பொழுது இவர் 30 பாகையா இருப்பாரு. இவர் 30, இவங்க வையா இருப்பாங்களாம் தான். முக்கோணியனை நாற்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 அப்படின்னு சொல்லும் பொழுது 2y சக 30 சமன் 180 பாகை. ஸோ y அப்படின்றது வந்து 30 அங்கிட்டு போயிட்டு கழிக்க போகுது. கழிச்சுன்னு சொன்னா 150 பாகை. இவர் 2 வையா இருக்காரு. y அங்கிட்டு போயிட்டு என்ன செய்யும்? பிரிச்சா 2ஆல பிரிப்பட போகுது. y அதாவது 2 அங்கிட்டு போயிட்டு பிரிக்க போகுது. அப்போ வைக்கான திரு வரும். y சமன் எவ்வளவு? 75 பாகை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஸோ வையை கண்டுபிடிச்சாச்சு. இவர் 75 பாகை, இவரும் 75 தான். இப்போ பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு வட்ட நாட்பக்கல். இவர் வந்து ஒரு வட்ட நாட்பக்கல் தானே. ABCD அப்படின்றது வந்து ஒரு வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் வந்து வட்ட நாட்பக்கல்ட்டு எதிரெதிர் கோணங்கள் எப்படியா இருக்கும்? மிகை நிரப்பியா இருக்கும். அப்படிங்கும் பொழுது இந்த கோணம் டிஏஓங்கிற இந்த கோணமும் டிசிபி இந்த கோணமும் மிகை நிரப்பியா இருக்கும். இவங்க 2 பேரும் மிகை நிரப்பியா இருப்பாங்க. அதாவது வையும் எக்ஸும் மிகை நிரப்பியா இருப்பாங்க. 180 பாகை அப்படின்னு சொன்னா y பாகை சக எக்ஸ் பாகை சமன் 180 பாகை. y கண்டுபிடிச்சிட்டோம் 75 பாகைன்னு சொல்லிட்டு, சக எக்ஸ் பாகை சமன் 180 பாகை. 75க்கு முன்னுக்கு ஒரு சக அடையாளம் இருக்கும். சகையா இருக்கிறது சமன்கிட்டு போனால் என்னவா மாறும்? சயவா மாறும். அப்போ 180ல இருந்து 75 கழிக்கப்படுமா இருந்தா உங்களுக்கு எக்ஸுக்கு பெருமானம் வறுமை எவ்வளவு? 105 பாகை. 105 பாகை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸுக்கான திரு வரும். எக்ஸுங்கிறது டிசிபி. ஆகவே டிசிபி விட்டு பெருமானமே எவ்வளவு? 105 பாகை. 105 பாகை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சு கொள்ளலாம்? நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஓகே தானே கைஸ்? கேள்வி விளங்கி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம அடுத்த கேள்வி சந்திப்போம். பாய்.